ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் ஓக் பிஎல் ஹிஸ்டாரிக்கல் மிக்ஸ்டு மூவி. ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். மூவி நேம் ஸ்வாட் ஆஃப் பிளட். ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போவோம். என்னோட நேம் ஜங்குக். நான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்காக புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா மார்னிங் லேட் ஆகிரும்ல, அதனால் இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்கேன். தென் ஜங்குக் தூங்க போகிறாரு. ஒரு பெரிய ஸ்வாடோட யாரோ ஒருத்தர் ஜங்குக் மேலே கத்தி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஹே, யார் என்னை விட்டு போன்னு சொல்லி ஜங்குக் தள்ளி விடுறாங்க. பட் அவர் போக மாட்டேங்கிறாரு. ஜங்குக் பக்கத்தில் வந்து ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. என்னால் உன்னை விட முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. ஹே, நீ யாருன்னே தெரில, நீ எதுக்கு என் கூட இருக்கன்னு சொல்லி ஜங்குக் தள்ளி விடுறாங்க. ஆனாலும் அவர் விடாமல் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு பயங்கர கோபமாக இருக்குது. கத்திக்கிட்டே ஏஞ்சிடுறாரு. ஏஞ்சி பார்த்தா கனவு. எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வராரு. எனக்கு இப்போ மட்டும் இல்லை, இந்த கனவு நான் 11th படிக்கும்போதுலேருந்து எனக்கு வந்துட்டுருக்கு. என்னால் ஏன்னு தெரில, இந்த கனவை மறக்கவே முடியல. நான் இதை யார்கிட்டையும் என்னால் சொல்லவும் முடியல. சொல்லலான்னு நினச்சா மற்றவங்க யாராவது என்னை ஏதாவது கலாய்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நான் தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு பயமாகவும் இருக்குது. அந்த பையன் யாருன்னே தெரில, அடிக்கடி ஸ்வாட வச்சுட்டு என்னை இப்படி தான் பண்ணுறான். ஆனால் போன தடவைக்கு இப்போ பரவாயில்ல. நிறைய டைம் அவன் என்னை ஸ்வாட வச்சு அவன் சொல்கிறதுக்கு ஓகே பண்ணலங்கவும் என்னை ஸ்வாட வச்சு கொன்றுவான். என் மேலெல்லாம் ப்ளட்டாக இருக்கும். அதோடு ஏஞ்சிருவேன். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக கனவு வந்திருக்கு, என்னான்னு தெரியல. ஜங்குக் யூனிவர்சிட்டிக்கு ரெடி ஆகிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது வழியில் நிறைய ஹாலோவின் பார்ட்டிக்காக நிறைய பேர் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அப்போது அதில் ஒருத்தர் வந்துட்டு, நாளைக்கு ஹாலோவின் பார்ட்டி நடக்க போகுது, நீ இதில் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறாரு. அப்போது ஜங்குக் சொல்கிறாரு, எனக்கு இந்த பேய் அப்புறம் கடவுள் இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, நான் சாட்டர்டே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக. ஏன்னா இது எங்கள் அம்மாவோட ஆர்டர். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க பாருங்களேன். டக்குன்னு ஜங்குக்கோட அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா, எதுக்கும்மா கால் பண்ணீங்க? இப்போ நான் கோவிலுக்கு போகணும் சாட்டர்டே, அதானே சொல்ல வரீங்க? ஆமாப்பா, நீ சாட்டர்டே மறக்காமல் கோவில் போயிரு. கோவில் போயிட்டு மறக்காமல் அந்த இடத்துல நீ அங்கே நின்று பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்பு. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு தான் அந்த சாமி மேலெலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஏன் என்னை விட மாட்டீங்க? உனக்கு நம்பிக்கை இல்லைடா, ஆனால் ஒரு விஷயம் அதை உன்கிட்ட இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. நீ மறக்காமல் கோவிலுக்கு போயிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. அம்மா ப்ளீஸ்மா, என்னை விடுங்கம்மா, நான் வளர்ந்துட்டேன், நான் பெரியவன் ஆகிட்டேன். நீ வளர்ந்துட்ட, அது உனக்கு தான். எங்களுக்கு நீ எப்பொழுதுமே சின்ன பையன்தான். நான் சொல்கிறத கேளு, நீ மறக்காமல் கோவிலுக்கு போய் பிக் எடுத்து அனுப்பு. ஓகேம்மான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க. தென் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. தென் கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நிறைய க்ரௌடாக இருக்குது. அதில் ஒருத்தர் வந்து ஜங்குக்கை இடிச்சிடுறாங்க. இப்போ பெயின் தாங்க முடியாமல் அப்படியே உட்காடுறாங்க செஸ்ட்டு பிடிச்சிட்டு. எனக்கு ஏன்னு தெரில, எனக்கு இந்த மாதிரி ஆனதில்ல. இவன் என்னை இடிக்கும்போது ஏதோ ஸ்வாடை வச்சு என்னை குத்துன மாதிரி வலிக்குதே, யார் இவன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பட் ஃபேஸை பார்க்க முடியல. பட் பின்னாடி சைடு மட்டும் பார்த்துட்றாங்க. ஒரு வழியாக ஜங்குக் கிளாஸ்க்கு ரீச் ஆகிறாரு. பட் பின்னாடி பெஞ்சில் மட்டும்தான் இடம் இருக்குது. ஸோ பின்னாடி பெஞ்சில் போய் உட்கார்றாரு. ஜங்குக் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை டச் பண்ணி பார்க்குறாரு. அவர் போட்டிருந்த செயினை காணோம். அது வர இல்லைனா அவங்க அம்மா அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறாரு, திடீர்னு கிளாஸை விட்டு வெளியே எழுந்து போகிறாரு. சார் எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு செயினை தேடிட்டு வந்துட்டுருக்காரு. தேவாங் இன்ட்ரோ. என்னோட நேம் வி. நான் இந்த யூனிவர்சிட்டியில் 3rd இயர் படிக்கிறேன். எனக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் அதை பற்றி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு மெயின் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் ட்ரிப் போக போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட் இயர்ஸையும் நாங்கள் போய் இன்வைட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். தென் அவரோட பாக்கெட்டில் ஏதோ இருக்க மாதிரி பார்க்குறாரு. என்னான்னு பார்த்தா ஒரு செயின். இதை பார்த்துட்டு, ஐயோ இது யாரோட செயின் தெரில, ஆனால் இது பார்க்க என்னோடது மாதிரியே இருக்கே, என்கிட்ட இருக்கா அதே டாலர் இதில் இருக்குது. இதை இப்போ நான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட் ரூமில் போய் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது ஸ்டெப்ஸில் யாரோ வேகமாக வராங்க. யாருன்னு பார்த்தா ஜேகே. அப்போது தெரியாமல் வியை இடிச்சிடுறாங்க. ஜேகேக்கு அதே பெயின் திருப்பி வருது. அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்போது
ஜேகே திரும்பி பார்க்குறாங்க வி. அப்போ தான் ஞாபகம் வருது ஜேகேக்கு அந்த ட்ரீமில் வந்தால் அதே பையன்னு சொல்லிட்டு. வி அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காங்க. வி அவரை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆளையே அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஜேகே வியவே. ஏன்டா என்ன அப்படி பார்க்குறேன்னு சொல்லி வி கேட்குறாங்க. அப்பயும் கூட எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வி ஜேகேவை டச் பண்ணுறாங்க. அப்படியே ஜேகேக்கு ஏதோ ஆன மாதிரி இருக்குது. அப்போ தான் ஞாபகம் வருது ட்ரீமில் வந்தால் அதே பையன் இங்கே எப்படி நிற்கிறான். ஒரு வேளை எனக்கு இப்போ கூட ட்ரீம் இருக்கா, நான் முழிச்சிட்ருக்கேனா இல்லை இது என் கனவான்னு சொல்லிட்டு அவரே அடிச்சிட்ருக்காரு. நான் நீ என்ன பண்ணுற, ஏன்டா என்னையே பார்க்குறதுன்னு கேட்டேன். அதுக்கேன்டா நீ ஒன்றவே அடிச்சுக்கிறேன்னு கேட்குறாரு. இது ட்ரீமா இல்லை ரியலான்னு கேட்குறாங்க. இது ரியல் தான், நீ என்ன ட்ரீம் வேர்ல்டில் இருக்கியாடா, எந்திரின்றாங்க. அப்போது ஜேகே நார்மலாகிட்ட நீ எதுக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிற, நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்றாங்க. நீ தாண்டா என்னை இடித்த, திடீர்னு உட்காந்துட்ட, என்னாச்சுன்னு பார்க்க வந்தா நீ என்னவே இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு வீக்கு கோவம் வருது. நீ எதுக்கு இப்போ கோவப்படுறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், சம்மந்தமே இல்லாமல் நீ பாட்டுக்கு பேசிட்டு என் மேலே கோவப்படுற, அப்போ எனக்கு கோவம் வராதான்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஏதோ நீ என்ன பைத்தியமாடான்னு கேட்குறாங்க. இல்லை அப்போ தான் ஐயோ நான் அந்த செயினை போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே போலான்ட்டு போகிறாங்க. டக்குன்னு ஜேகே பார்க்குறாங்க. என்னோட பிளட் சிம்பிள் போட்ட செயின் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது உன்னோடதான்னு சொல்லி வி திரும்பி கேட்குறாங்க. ஆமாம் இது என்னோட தான். உன்னை தெரியுமா, இதே மாதிரி என்கிட்டயும் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு வி காமிக்கிறாங்க. நீ இதை எங்கே வாங்கினேன்னு ஜேகே கேட்குறாங்க. இதை நான் எங்கேயும் வாங்கலை, என் பேரண்ட்ஸ் எனக்கு இதை சின்ன வயசுலேருந்தே போட்டுட்ருக்காங்க. என்னான்னு தெரில, ஆனால் இதை கலட்டவும் மனசு வரல, அதான் போட்டிருக்கேன். நீ இதை எப்படி வாங்கின, எங்கே வாங்கினேன்னு கேட்குறாங்க. இதை நானும் வாங்கலை, என் பேரண்ட்ஸ் எனக்கு போட்டு விட்டது. இது என் கழுத்துலேருந்து இறங்குனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் என்னை யாரோ இடித்தாங்க, அப்போ தான் இது விழுந்துச்சு. ஐயோ சாரிப்பா, உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நான் தான் உன்னை தெரியாமல் இடிச்சிட்டேன், அப்போ தான் இந்த செயின் என்கிட்ட வந்துருச்சு. இதை கொடுக்கலான்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு போனேன், அப்போ நீ திடீர்னு உட்காந்த, அதான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக இது உன்கிட்டே வந்து சேரணுன்னு இருக்கு பாரு, அதான். ஆமாம், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் 3rd இயர் படிக்கிறேன், என்னோட நேம் வி. உன்னோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. என்னோட நேம் ஜேகே. சரி நீ என்ன படிக்கிற, நான் 1st இயர் படிக்கிறேன். இதை சொல்ல தான்ப்பா நாங்கள் வந்தோம். 1st இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரிப் கூப்பிட்டு போகலான்ட்ருக்கோம், நீ வரியான்னு கேட்குறாங்க. ஆனால் வந்த நாளே ட்ரிப்பா, என்ன சொல்கிறீங்க. ஆமாம் இது நாங்கள்லாம் முடிவு பண்ணது, இது மேம் சார் யாருக்கும் தெரியாது. நாங்கள் சீனியர்ஸ்லாம் சேர்ந்து ஜூனியர்ஸ் யாரையாவது வரீங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பப்படி தான் கூட்டிகிட்டு போகிறோம். நீ வரதா இருந்தால் வரலாம், இதான் என்னோட நம்பர்னு சொல்லி வி அவரோட நம்பரை ஷேர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு இது தேவையில்ல, நான் ட்ரிப்புக்கு வர போகிறதும் இல்லைன்னு ஜேகே சொல்கிறாங்க. நீ வரதா இருந்தால் வா, இல்லைனா போ, நாங்கள் அந்த ஸ்வாட் ஆஃப் பிளட்டுன்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோன்றாங்க. என்ன அந்த டெம்பிள்க்கா, ஆனால் எப்போ போகிறீங்க. நாங்கள் சாட்டர்டே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியா. ஜேகேக்கு மைண்ட் வைஸில் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. நீ எந்த டெம்பிள் போனாலும் சரி, ஆனால் ஏதாவது ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. சரி நான் வரதா என்னன்னு யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே வி கிட்ட சொல்கிறாங்க. சரி நீ வரதா இருந்தால் கால் பண்ண, முன்னாடியே சொல்லிவிடு, அப்போ தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாங்க. தென் வியும் கிளம்பிடுறாங்க. தென் ஜேகே செயின் கிடைச்ச சந்தோஷத்தில் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அப்போது சார் வந்துட்டு திட்டுறாரு. நீ எவ்வளோ தைரியம் இருந்தா நீ சொல்லாமலே கிளாஸை விட்டு போவ, நீ வெளியவே நில்லுன்றாங்க. சரியா நான் மன்னிச்சிடுங்க, என்னோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு, ஸோ அதை தேடி தான் நான் போனேன். அப்படின்னு உனக்கு கிளாஸை விட இம்பார்ட்டண்ட் அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ வெளியவே நில்லுன்னு சொல்லி ஜேகேக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜேகே வேறு வழி இல்லாமல் வெளியவே நின்றுட்டுருக்காங்க. தென் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேகே கிட்ட ஒரு பையன் வந்து பேசுகிறான். நீ வேறு லெவல்ப்பா, ஃபஸ்ட் டேவே ஃபன் பண்ணிட்டே, நான் என்ன ஃபன் பண்ணேன், உனக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த யூனிவர்சிட்டிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், அதான் ஃபஸ்ட் இயரில், அப்போ ஃபஸ்ட் டைம் தானே இருக்கும். நீ என்னப்பா இப்படி பேசிகிட்ருக்க, நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பேசிகிட்ருக்கே. அப்படியா, ஃப்ரெண்டுனா எந்த மாதிரி. ஃப்ரெண்ட், நீ ஏன் இப்படி கிரிட்டிக்கலாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்க, நான் ஆன்சர் பண்ணவும் விட மாட்டேங்கிற. இப்போது உனக்கு என் கூட ஃப்ரெண்டாக விருப்பம் இல்லையா என்ன. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறதுக்கு எகென்ஸ்டாக நீ பேசுகிறியா, இல்லை நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கறதுக்காக அப்படி பண்ணேன். பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. தென் இன்ட்ரோ கொடுக்குறாரு. என்னோட நேம் ஜேகே, உன்னோட நேம் என்ன.
ஜேகே என்னோட நேம் யூகியும், நீ என்ன யூன்னே கூப்பிடலாம். சரி யூ, இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நம்ம எங்கேயாவது போகலாமான்னு ஜேகே கேட்குறாங்க. எங்க? இதோ லைப்ரரி தான். என்ன லைப்ரரியா? அப்போ நீயே சொல்லு எங்கே போகலாம்? ஃபஸ்ட்டு நம்ம கேன்டீன் போயிட்டு அதுக்கப்புறமா லைப்ரரி போகலாமா? சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கேன்டீன் போகிறாங்க. அப்போது வி எங்கே இருக்க மைக்கை எடுத்துகிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. காய்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு நியூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வியை பார்த்துட்டு லைனாக வந்து நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. நியூஸ் என்னென்னா, நாங்கள் சாட்டர்டே ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு யார் யாருக்கெல்லாம் வரணும்னு தோணுதோ என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். அப்படி என்ன ட்ரிப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்வார்ட் ஆஃப் பிளட் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். நிறைய பேருக்கு டெம்பிளுங்கவும் வேணான்னு தோணுது. ரீசன் என்னென்னா, அது மலையில் இருக்குது, அதுவும் அதில் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். ஸோ நிறைய பேர் அங்கேருந்து போயிடுறாங்க. கேட்க ஒரு மாதிரி நக்கெல்லாம் வியை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் எல்லாம் வி சேடானதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஐயோ நம்மளால் வி இவ்வளோ சேடாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பேர் கொடுக்குறாங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஓகே தானே, நீங்கள் ஸ்டெப்ஸில் தான் ஏறணும், பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாங்க. இப்போது வி ஜேகேவை பார்த்து சிரிக்கிறாரு. ஜேகே அப்படியே திரும்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அதுவும் வி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டே தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ யூ ஜேகே கிட்ட, நீ ஏன்டா அவனை பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, அவன் என்கிட்ட முன்னாடி இதை பற்றி சொன்னான். நீங்கள் வரியான்னு கேட்டான், நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ வராது உன்னோட இஷ்டம்னு சொன்னான். சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் அப்போ அவன் உன்னை முன்னாடி பார்த்தானா? ஆமாம். சரி யூ, நீ என்ன பிளான் போட்டிருக்க? நான் எந்த பிளானும் போடல. அதான் என்னோடய பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி வரணும், எனக்கு பிடிச்ச ப்ளேஸில் உட்காரணும், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டை தேடணும், அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணணும். இதான் என்னோடய யூனிவர்சிட்டியோட கோலு. என்னடா கோலு? எதுவும் பிளான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி ஜேகேட்ட கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு எந்த பிளானும் இல்லை, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். சரி வேணால் நம்ம பர்ச்சேசிங் போவோமா அப்படின்னு யூ கேட்குறாரு. பர்ச்சேசிங்கா? அதெல்லாம் கேர்ள்ஸ் போகிறதுடா, நம்ம வேணால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம வேறு எங்கேயாவது போகலாமா? பேசாமல் நம்ம இந்த ஸ்வார்ட் ஆஃப் பிளட் டெம்பிளுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தது இல்லையேடா, நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குன்னு மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் நடக்க முடியாது, நீ தான் என்னை தூக்கிட்டு போகணும், பரவாயில்லையா? அதுக்கு நான் போகாமலே இருப்பேன்னு ஜேகே சொல்கிறாங்க. சும்மா தானடா சொன்னேன், நீ என்னோடய ஃப்ரெண்ட், நான் உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி நம்ம சாட்டர்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரிடா, இப்போ அந்த விஷயத்த யார் போய் அந்த சீனியர் கிட்டே சொல்கிறது? நீ தான், வேறு யாருன்னு ஜேகே சொல்கிறாரு. நான் போய் எப்படிடா சொல்லுவேன், இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்கே. நான் வேணால் அவனோட நம்பர் தரேன், நீ வேணால் பேசுறியா? அவனோட நம்பர்லாம் உனக்கு எப்படிடா கிடச்சிச்சு? அவன் தாண்டா கொடுத்துட்டு போனான். சரி அப்போ நீயே பேசலாம்ல ஜேகே, உன்கிட்ட தானே அவர் கேட்டார். இப்போது என்ன பண்ணலாம்? சரி அதை அப்புறமா நம்ம யோசிப்போம், இப்போ நம்ம கிளாஸ் போவான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஜேகே போயிட்டுருக்காரு. பட் வி பார்க்கவே இல்லை. ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க, வி பார்க்குறாங்களான்னு. அவர் க்ரௌடில் எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க. ஜேகே போயிடுறாரு. இப்போ வி திரும்பி பார்க்குறாங்க, ஜேகே போயிட்டானான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சு ஜேகே, சரிடா நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். நீ ஹாஸ்டலில் இருக்கியாடா? நானும் ஹாஸ்டலில் தான்டா இருக்கேன். நீ அப்போ 2 பேருமே ஹாஸ்டல் தானா? சரி வா ஒன்றாவே போவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அப்போது யூ கிட்ட, நீ என்ன ரூம்டான்னு கேட்குறாங்க. அது தெரிலடா, நான் இன்றைக்கி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அங்கே போனால் தான் எனக்கு தெரியும் என்ன ரூம்னு. சரிடா நான் முன்னாடி போகிறேன், பேக் வச்சுட்டு வந்து என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. அப்போ போய் வார்டன் கிட்ட என்னோடய ரூம் எதுன்னு சொல்லி யூ கேட்குறாங்க. உன்னோட ரூம் நம்பர் 555. நான் வேணா அவனுக்கு யாரையாவது கூப்பிட்டு காட்டுட்டுமாப்பான்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, நானே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூ வேகமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே 3 பில்டிங்ஸ் இருக்கனால அவருக்கு குழப்புது, எந்த பில்டிங் எதுன்னு தெரில. அப்போது கரெக்டாக அந்த சைடு வீ நடந்து வந்துட்டுருக்காரு. ஹாய் சீனியர், நீங்களும் இதே ஹாஸ்டல் தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன். சரி எனக்கு இந்த 555 ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரில, எனக்கு நீங்கள் காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாப்பா நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வீ கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. நீ அந்த ஜேகே கூட இருந்த பையன் தானே? ஆமாம் சீனியர், என்னோட நேம் யூ. அண்ட் உங்கள் நேம் என்னன்னு கேட்குறாங்க. என்னோட நேம் வி. ஏன் அவன்கிட்ட எதை சொன்னது இல்லையா? இல்லை எனக்கு தெரியாது, நான் அவன்கிட்ட கேட்கல, இப்போ தான் கேட்குறேன். சரி இதான் 555 இந்த ரூம் தான். யாரோ ஆல்ரெடி உள்ளே இருப்பாங்க போலேன்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. தெரிலையே, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே ஜேகே வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு.
யூக்கு செம்ம ஹாப்பி. டே ஜேகே நீ இந்த ரூம் தானான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஜேகே பின்னாடி இவன் கூட யாரான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன இவரும் வந்திருக்காரு? இல்லைடா அவர் நம்ம ரூம் இல்லை, அவர் சும்மா எனக்கு ரூம் காட்ட வந்தார். ஓ சரி சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாங்க. இல்லை பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறம் வரேன்றாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கீங்கல்ல, ஸோ வாங்கன்னு சொல்லிட்டு யூ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்போது 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூ கிட்டே கேட்குறாங்க. எங்கே சீனியர் சொல்கிறீங்க? அதான் அந்த ஸ்வார்ட் ஆஃப் பிளட் டெம்பிளுக்கு நாங்கள் வரதா பிளான் போட்டு வச்சுருக்கோம், பட் இன்னும் என் முடிவு பண்ணலையே. சரி நீங்கள் வரதா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. இல்லை நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு யூ சொல்கிறாங்க. ஆமாம்லடா ஜேகே? ஆமாம். வீக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இங்கே இருங்க கொஞ்ச நேரம், நீங்கள் ஜேகே கூட பேசிகிட்ருங்க, அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன் யூ சொல்கிறாரு. சரி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஜேகேக்கு வியை பார்க்கும்போதெல்லாம் அன்றைக்கி நைட் நடந்த அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ வியை பார்க்கும்போது ஜேகேக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. அப்புறம் படபடன்னு இருக்கு, வேர்த்து வேற கொட்டுது. இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, ஹே ஜேகே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ உனக்குள்ளேயே பேசினா எனக்கு எப்படி கேட்கும், கொஞ்சம் சத்தமாக தான் பேசேன். ஒன்றும் இல்லை, எனக்கு எனக்கு என்ன உனக்கு ஜேகே சொல்லு, நாங்கள் வரோம். அதை தான் நீ முன்னாடியே சொல்லிட்டியே வரேன்னு சொல்லி. இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு விஜேக்கு பக்கத்தில் போகிறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் அங்கேயே இருங்க, ஏன் இவள் பக்கத்தில் வரீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அவனுக்கு நர்வஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் போகிறாங்க. அப்போதைக்கு பக்கத்தில் போக போக 2 பேரும் போட்டிருக்க செயினும் அப்படியே பிரைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. அப்போது ஜேகே போட்டிருக்க அந்த செயின் அப்படியே கண்ணை கூசுது, அப்படியே தெரியாமல் கீழே விழுந்துடுறாங்க. அப்போது ஜேகே காலை ஸ்லிப் ஆகி ஜேகே போய் மேலே விழுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே இப்படி பார்க்குறது அப்படியே டெம்ப்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜேகேவை கிஸ் பண்ணுறாங்க. ஐயோ சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளி விட பார்க்குறாங்க. பட் கண்ட்ரோல் பண்ண முடியல. திருப்பி ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. இல்லை என்னால் உன்னை விட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அதை புரிஞ்சுக்காமல் கூட பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்போ தான் நார்மல் ஆகுறாங்க. 2 பேரும் நார்மலாக ஏஞ்சி உட்காந்துருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கேருந்து போக போகிறாரு. அதுக்குள்ளே உள்ளே இருந்து வந்துடுறாங்க. ஐயோ சீனியர் ஏன் அதுக்குள்ளே போகிறீங்கன்றாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படின்றாங்க. இருங்க நம்ம 3 பேரும் எங்கேயாவது சாப்பிட போகலாம், ஏன் அதுக்குள்ளே போகிறீங்கன்றாங்க. இல்லை நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு எங்கேருந்து வேகமாக வந்துடுறாங்க. ஜேகேவால் முடியல, அவர் போனதுக்கப்புறம் அப்படியே இழுத்து போட்டு படுத்துக்கிறாரு. ஹே ஜேகே உனக்கு என்னாச்சு, திடீர்னு சீனியர் போயிட்டாரு, உனக்கு என்னதாச்சு, நீ திடீர்னு தூங்குற? ஒன்றும் இல்லைடா எனக்கு டயர்டாக இருக்குன்னு, ஸோ நான் தூங்குறேன்றாங்க. அப்படி என்னடா டயர்டு உனக்கு, நம்ம இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு டே, அதுவும் நம்ம எங்கேயுமே சுற்றக்கூட இல்லையே, அதுக்குள்ளே உனக்கு என்ன டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போர்வை இப்படி இழுத்து பார்க்குறாங்க. பட் ஜேகே விட மாட்டேங்கிறாரு, உள்ளே தூங்கிறாரு. சரிடா நீ தூங்கு, நான் போயிட்டு உனக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. தென் ரெடி ஆகிட்டு சாப்பிட வாங்கிட்டு வர போகிறாரு. அப்போது ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு டீப் பிரீத் எடுக்கிறாரு. என்னால் முடியல, நான் ஏன் அவனை அப்படி பண்ணேன், எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி பண்ணோன்னு தோணல, அவன் பக்கத்தில் போகும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட ஜேகேன்னு சொல்லிட்டு ஜேகேவோட ரூம் அப்படி எட்டி பார்க்குறாங்க. பட் திரும்பிக்கிறாங்க. அப்புறம் செயினை டைட்டாக பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு ஜேகே, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில, என்னை உன் பக்கத்தில் வந்தால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இனிமேல் நான் உன் பக்கத்தில் வராமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு பேர் லவ்வா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்புறம் ஃப்ரெண்ட் அந்த சைடு கரெக்டாக வராரு. ஹே இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னாச்சு உனக்கு இப்படி வேர்த்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா இருக்குது? ஆமாண்டா நீ ஸ்டெப்ஸ் ஏறிட்டு வந்தியா என்ன இப்படி வேர்த்திருக்கு? ஆமாண்டா இந்த ஜூனியர் பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அவனோட ரூமை காமிச்சிட்டு வந்தேன், அதான் எனக்கு இப்படி வேர்த்திருக்கு. உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை, வேறு யார்கிட்ட சொன்னால் அவங்க போயிட்டு வருவாங்கள்ல. இல்லைடா ஃபஸ்ட் டேயில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் போய் விட்டுட்டு வந்தேன். சரி வாடா நம்ம சாப்பிட போவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லைடா எனக்கு பசிக்கலை, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. என்னடாச்சு உனக்கு ஃபீவர் எதுவும் அடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. என்னை தொடாதடான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஏன்டா முன்னாடிலாம் நீ ஏன் ஹக் பண்ணுவ, அப்போ எதுவும் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி உன்னை என்னாச்சுன்னு தானே பார்க்க டச் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுற,
ஒன்றும் இல்லைடா, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன், நீ எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க ரூமுக்கு. தென் யூவும் வியோட ஃப்ரெண்டும் ஒரே மாதிரியே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அப்போது பியோட ஃப்ரெண்டு யூ கிட்ட, ஹே தம்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்க அண்ணா, உன்னோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நீ அங்கேயே வச்சுட்டு வந்துட்ட பாருன்னு சொல்கிறாங்க. ஓ ஆமாம் மறந்துட்டேலன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க. இல்லை இல்லை, நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது 2 பேரும் இன்ட்ரோ வைக்கிறாங்க. நேம் மார்க், அப்புறம் உன்னோட நேம் என்ன? என்னோட நேம் யூ, நீங்கள் என்னை யூனே கூப்பிடலாம். ஓ அப்படியா, சரி யூ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு நான் சாப்பிட வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஓ சேம், நானும் என் ஃப்ரெண்டுக்கு சாப்பிட்ட தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் அந்த வி இருக்காங்கள்ல, அவங்க கூட இருந்தவங்க தானே? ஆமாம், நானும் வியும் ஃப்ரெண்ட்ஸ். வியோ உனக்கு தெரியுமா யூ? ஆமாம் எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட் மூலமாக. இன்றைக்கி கூட நான் அவரை பார்த்தேன், என்னோடய ஹாஸ்டல் ரூமில் வந்து என்னை விட்டுட்டு போனார். ஓ அப்போ வெளியே நின்று உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னது ஒன்று தானா? நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஆமாம், அப்புறம் நான் அவரை என் ஃப்ரெண்ட் கூட பேச சொல்லிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். பட் அதுக்குள்ளே அவர் அங்கேருந்து போயிட்டார். 3 பேரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னேன், பட் அதுக்குள்ளே அவர் போயிட்டார், என்னன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக வேர்த்துருந்துச்சு அவருக்கு. ஆனால் அப்போயே வேர்த்துருந்துருக்கு. ஆனால் அவன் ஏன் என்கிட்ட வேறு மாதிரி மாற்றி சொன்னான்? ஒரு வேளை வேறு ஏதாவது இருக்கும். சரியோ, நீ அந்த சாட்டர்டே டெம்பிளுக்கு வரியா என்ன? நான் வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். ஸோ நான் அவனுக்காக தான் வரேன், இல்லைனா நான் வரமாட்டேன். ஏன் இல்லைனா நீங்கள் டெம்பிளுக்குலாம் வரமாட்டீங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, நான் வரேன், நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி யூ கேட்குறாரு. ஆமாம் நானும் தானே வரேன், நாங்கள் தானே அரேஞ்ச் பண்ணதே. ஓகே ஓகே, அப்போது நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு யூ அங்கேருந்து போயிடுறாரு. அப்போது ஜேகே திடீர்னு எந்திரிச்சு கர்ட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சைடு பார்க்குறாரு. பார்த்தா வி. அப்போது ஜேகே கண்ணை தொடச்சிட்டு, எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உண்மையாலுமே அங்கே வி தான் நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா பார்க்குறாங்க. பார்த்தா வி அங்கேருந்து ஹாய் காமிக்கிறாரு. ஜேகேக்கு மறுபடியும் படப்படன்னு ஆகி கர்ட்டனை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறாரு. வீக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவன்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல, அதனால தான் அவன் இன்னும் என் மேலே கோவமாக இருக்கான் போலயே. நம்ம சாட்டர்டே மீட் பண்ணுறப்போ சாரி கேட்கணும், அப்படி இல்லாட்டி அவன்கிட்ட நாளைக்கே போய் கேட்கணும், இல்லைனா அவன் சாட்டர்டே வரமாட்டான். யூ உள்ளே வராரு. ஜேகே அப்படியே தான் படுத்திருக்காரு. டேய் நீ இன்னும் எந்திரிக்கலையாடா, என்னதான் ஆச்சு உனக்கு? ஃபீவர் எதுவும் அடிக்குதா என்னன்னு தொட்டு பார்க்குறாங்க. பட் ஜேகேவை தொடும்போது டச் பண்ண ஞாபகம் வருது. ஜேகே டக்குன்னு யூவோட கையை தள்ளி விட்டுறாங்க. உனக்கு என்னதான்டாச்சு, என்னதான் ப்ராப்ளம், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அப்படி படுத்திருக்க, நம்ம ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலாமா? இல்லை இல்லை, நான் சும்மா தான் அப்படி படுத்திருக்கேன், எனக்கு என்னன்னு தெரியல, லைட்டாக டயர்டாக இருந்துச்சு அதான். சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜேகே யூ வாங்கிட்டு வந்ததை வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. பொறுமையாக சாப்பிடுடா, ஒன்றும் தீர்ந்து போயிடாது, வேணும்னா நீ என்னோடதையும் எடுத்துக்கோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு தானேடா இருந்த? நான் எங்கே தூங்கினேன், அவன் என்னை தூங்க விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு, யாருடா உன்னை தூங்க விடல சொல்லுடா, நான் பார்த்துக்கிறேன். ஐயையோ மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே பேசிட்டேன் போலையே. ஜேகே இப்போ உனக்கு என்னதான் நீ சொல்கிறியா இல்லையா? ஒன்றும் இல்லைடா, அதான் அந்த சீனியர் வந்தாங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா ஃபீலிங் சொல்லுடா. ஒன்றும் இல்லை, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, அவர் வந்தப்போ ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை தான் சொன்னேன். சரிடா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ தூங்கு, சரியாக போயிடும், நம்ம காலையில் காலேஜ் போகணும்ல. அப்புறம் 2 பேரும் தூங்கிடுறாங்க. தென் இங்கே காமிக்கிறாங்க அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, உன்னை நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லுடா என்ன? நம்ம யாரையாவது லவ் பண்ணால் அவங்கள கிஸ் பண்ணணும்னு தோணுமா என்ன? என்னடா சொல்கிற, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லைடா, நான் ஒரு சும்மா நீ வர வரைக்கும்னு ஒரு ட்ராமா பார்த்தேன், அதில் அந்த ஹீரோ வந்துட்டு அவங்களோட கூட இருக்க ஒரு பையனை போய் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. அது எதனாலன்னு தெரில, அந்த பையன் பக்கத்தில் போனாலே அவருக்கு டெம்ப்ட் ஆகுது, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, போய் கிஸ் பண்ணிடுறாரு. பட் அந்த பையன் பிடிக்காம பண்ணானா இல்லை என்ன பண்ணான்னு தெரில, அவனை தள்ளி விட்டுறாரு. இவருக்கு தோணுது பிடிக்காம அப்படி பண்ணிட்டான்னு நினச்சிட்டு. தேவி நீ எப்போலேருந்துடா பிஎல் ட்ராமாலாம் பார்க்க ஆரம்பித்த? நீ சொல்லுடா. அது வந்து நீ அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா. நான் லவ் பண்ணா இப்படிலாம் தோணுவான், ஆனால் நான் அவனை ஒரு டைம் தானே பார்த்தேன். என்னது நீ பார்த்தியா? இப்போ தான் ட்ராமான்னு சொன்னேன். இல்லை இல்லை, அந்த ட்ராமாவில் ஒரு டைம் தானே பார்த்தேன். என்னமோ சொல்கிறடா, ஆனால் ஒன்றுமே புரியல.
நீ லவ் பண்ணனா ஒழுங்கா என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா நானா கண்டுபிடிச்சேன் நீ அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, நான் பண்ணவன்கிட்ட சொல்ல மாட்டேனா? நீ ஏதோ ஒன்று சொல்கிற, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. ட்ராமாங்கிற, உன்னோட லைஃப்பில் நடந்துச்சுங்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஆனால் நானா ஒரு நாள் பார்த்தேன், அப்போ இருக்கும் உனக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தென் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே யூனிவர்சிட்டியில் இருக்காங்க. அப்போது யூ வந்துட்டு, டேய் வாடா நம்ம எங்கேயாவது போகலான்னு கூப்பிட்றாங்க. ஒழுங்கா இங்கே இருடா, கிளாஸ் நடந்துட்டுருக்குல்ல. இப்போ எங்கே கிளாஸ் நடக்குது உனக்கு? அதான் இன்டர்வெல்ல வரியா இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லைடா நான் வரல, இங்கே தூங்குறேன், நீ போயிட்டு வா. ஜேகே நீ வர வர ரொம்ப பண்ணுற. பரவாயில்ல நான் இப்படியே பண்ணிட்டு போகிறேன். கரெக்டாக ஜன்னல் வழியாக மார்க்கு ஒரு சாக் பீஸ் மாதிரி எடுத்து யூ மேலே தூக்கி போடுறாரு. யாரடா என் மேலே சாக் பீஸை தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. மார்க்கு. மார்க் ப்ரோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. அப்போது ஜேகே யாரடா அது மார்க்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா வி இருக்காங்க. அப்படியே டெஸ்க்கு கடியில் ஒளிஞ்சுக்கிறாங்க ஜேகே. என்ன ப்ரோ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு யூ கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வரீங்களா என்ன? அதான் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னோம்ல. சரி அப்போ நாங்கள் கிளம்பவா? ஒரு நிமிஷம் ப்ரோ, எனக்கு கேன்டீன் போகணும், அப்போ நீங்கள் என் கூட வரீங்களான்னு கேட்குறாங்க. சரி வரேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்டு ஜேகே எங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி ஜேகேவை தெரியும்? இல்லை இதோ வி தான் சொன்னான், அதனால தான் சரி பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டையும் பார்க்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, இருங்க நான் அவனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு யூ உள்ளே போகிறாரு. பார்த்தா ஜேகேவை காணோம். ஐயையோ ஜேகே இங்கே தான் இருந்தால் காணோன்னு சொல்லிட்டு தொலைவுறாங்க. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான், நான் வர சொன்னது கூட வரமாட்டேன்னு சொன்னான், திடீர்னு காணாம போயிட்டான். நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு வியும் மார்க்கு கிளாஸ்க்குள்ளே வந்து தொலைவுறாங்க. நீ எதுக்குடா தொலைவுறன்னு வி கேட்குறாங்க. ஆமாம்ல, நான் அவனை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் தழுவிட்டுருக்காங்க. அப்போது ஜேகே டெஸ்க் அடியில் இருக்கிறத மார்க் பார்த்துட்றாரு. இவன் வேறு யாராவது இருப்பான்னு நினச்சிட்டு விட்டுடுறாங்க. அப்புறம் வி சரி நான் சும்மா ஜேகே டெஸ்கில் உட்காந்துருக்கேன், வந்ததுக்கப்புறம் கூப்பிடுங்க, நீங்கள் கேன்டீன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வி சொல்கிறாங்க. அப்போ யூவும் மார்க்கும் கேன்டீன் போகிறாங்க. வி வந்து டெஸ்கில் உட்காரலான்ட்டு வராரு. அப்போதைக்கு கீழே யாரா ஏதோ இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க ஜேகே. கீழே குனிஞ்சிருக்க ஜேகே ஃபேஸை தூக்கி விட்டு, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபோன் தொலைஞ்சிருச்சு, அதான் கீழே இருக்கேன் நான் தொலைவிட்டுருக்கேன். என்ன உன் ஃபோன் தொலைஞ்சிருச்சா? இரு நான் உனக்கு கால் பண்ணுறேன் கிடச்சிரும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே கையில் தான் வச்சுருக்காரு. உன் கையிலே வச்சுக்கிட்டே நீ ஃபோனை தொலைவரியா? ஒழுங்காக மேலே வான்னு கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன், நீ ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து போங்க, அப்போ தான் நான் மேலே வருவேன்றாரு. வி எழுந்திரிச்சு மேலே பார்க்குறாரு. கிளாஸில் யாருமே இல்லை, எல்லாம் கேன்டீன் போயிட்டாங்க போல். இப்போது கீழே குனிஞ்சு, ஜேகே நீ வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கீழே வராரு. ஜேகே அந்த வழியாக போக பார்க்குறாரு. அப்போது வி டக்குன்னு ஜேகே காலை பிடிச்சி இழுக்கிறாரு. ஐயோ இப்போ நீங்கள் எதுக்கு கோஸ்ட் மாதிரி என்னோடய காலை பிடிச்சி இழுக்கிறீங்க? நான் உன்னை கூப்பிட்டேன், நீ தான் வரல, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? முன்னாடி உன் கால் தானே இருக்க, அப்போ அதை தானே பிடிச்சி இழுக்க முடியும். இப்போ நீங்கள் எதுக்கு என்ன இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல ஃப்ரைடே சொல்கிறேன்னு சொல்லி. ஆனால் நான் உன்கிட்ட அங்கே வரதை பற்றி பேசவே இல்லையே, நீ ஏன் இப்படி சொல்கிற? அப்போது நீங்கள் அதை பற்றி கேட்க வரலையா, வேறு எதுக்கு வந்தீங்க? அப்போது வி கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகேவோட கையை டச் பண்ணுறாரு. அப்படியே இதோ இதுக்கு தான் சொல்லி வி அப்படியே கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. யாரோ வர மாதிரி இருக்குது, யாருன்னு இப்படி பார்க்குறாங்க. அப்போது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகேவோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. ஜேகே பயத்தில் ஆண் கத்துறாரு. வாயை மூடு, இங்கே யாருமே இல்லை, நீ கத்துறேன்னா அப்புறம் யாராவது வந்துடுவாங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு ஜேகே கேட்குறாங்க. அப்போ என்னை பிடிக்கலன்னா நீ அப்போ முன்னாடி என்னை தள்ளி விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் என்னை தள்ளி விடல? அது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளி விட்டு போகிறாரு. அப்போது கீழே தானே குனிஞ்சு போகணும். அப்படி எந்திரிக்கும் போது டக்குன்னு பெஞ்சில் இடிச்சுக்கிறாரு. அப்போது ஒரு கத்துறாரு. வெளியே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. யாரா கத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. 2 பேரும் கீழே இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் ஃபோன் கீழே விழுந்துச்சு, அதுதான் தொலைவு வந்தோம். சீனியர் வி நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி மற்றவங்கள கேட்குறாங்க. அதான் சொன்னேனே என்னோடய மொபைல் கீழே விழுந்துருச்சு, அதை தான் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு. அது எப்படி வெளியே இருந்து மொபைல் கீழே இங்கே வந்து விழுவும்? இல்லை நான் இவனை பார்க்க வந்தேன், அப்போதைக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்கப்போ கீழே விழுந்துருச்சு. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு வேகமாக வி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. கரெக்டாக பார்க்கும் யூவும் உள்ளே வராங்க. என்ன திடீர்னு இங்கே க்ரௌடாக இருக்குது? ஒன்றும் இல்லை, சீனியர் வியும் ஜேகேவும் வியும் ஜேகேவும் என்ன அப்படிங்கிற ஃபோனு கீழே விழுந்துருச்சான், அதை தொலைவிட்டு இருந்தாங்க, இப்போ கிடச்சிருச்சான், அதான் வந்துட்டார் அப்படிங்கும்போது என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு யூவும் பார்க்கும் அப்படியே வினோதமாக பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வாடான்னு சொல்லிட்டு
பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் இடிச்சுக்கிட்டேன். எங்கடா இடிச்சுக்கிட்டேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக தலையை அப்படி தேய்க்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ உட்காரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்க் வந்து கிட்ட அங்கே என்ன நடந்துச்சு சொல்லு, வேறு ஏதோ நடந்திருக்கு தானே, ஒரு வேளை நீ சொன்ன அந்த ட்ராமா அது அவனாக இருக்குமோ. நான் ட்ராமான்னு தானே சொன்னேன், நீ என்ன அவன்னு சொல்கிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதடா, நீ எப்படி என்ன பண்ணுவேன்னு. டேவி, கடைசி வரைக்கும் நீ எனக்கு அந்த ஜேகேவை இன்ட்ரோ பண்ணவே இல்லை பார்த்தியா, அது பார்த்துக்கலாம்டா, ஒரு நாள் பார்க்க தானே போகிறோம், அது எப்போடா, இப்போ கூட நம்ம பார்த்துட்டு வரலாமே. இல்லை இல்லை, நம்ம சாட்டர்டே மீட் பண்ணுவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். சரி வா, என்னமோ சொல்கிற, நானும் கேட்குறேன். சரிடா, நீ கோச்சுக்காத, நான் அது ஓகே ஆனதுக்கப்புறம் எல்லா உண்மையும் கிட்டே சொல்கிறேன். எதுவும் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்போ நீ லவ் பண்ணுறதானே, அது யார்? அதான் அந்த ஜேகே. அது லவ்வா என்னன்னு எனக்கு தெரிலடா, அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு கிஸ்ஸின் பிஎல்ல பார்த்தேன்னு சொல்லி, அது எல்லாம் நான் ட்ராமாவில் பார்க்கலடா, அதை நானே பண்ணேன். நீ என்னடா சொல்கிற அதான் சொன்னேன்ல, ஓகே அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஆனால் உன்கிட்ட என்னால் எதையுமே மறைக்க முடியலடா. சரிடா உனக்கு நான் இருக்கேன், உங்கள் லவ்வை நானே சேர்த்து வைக்கிறேன். அந்த சாட்டர்டே டெம்பிள் போவோம்ல, அப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணு, ஓகேவா? என்னடா சொல்கிற, நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்போ அவன் ஓகே பண்ணிடுவானாடா, இல்லைன்னா என்ன பண்ணுறது? டேய், ஒழுங்காக நீ பாசிட்டிவாக பேசு, நீயா நெகட்டிவாக பேசிக்கிட்டீன்னா அப்புறம் அப்படி தான் நடக்கும். நீ பாசிட்டிவாக இரு, உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றாரு. சரிடா வான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஃப்ரைடே மார்னிங் ஜேகேவும் யூவும் விக்கு கால் பண்ணுறாங்க. பட் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு இவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி கிட்ட ஜேகே சொல்கிறாரு. சரி விடுடா, அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சீனியர்கிட்ட சொல்லிடுவோம். சரி வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் தொலைவிட்டுருக்காங்க. அப்போது அங்கே ஒரு ஆப்போசிட் ஸ்டெப்ஸில் வியும் மார்க்கும் எதையோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்னடா க்ளீன் பண்ணிகிட்ருக்கானுங்க, சரிவா போய் பேசுவோன்னு சொல்லிட்டு மார்க் சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படா வந்தீங்க, வாங்க, நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதனாலடா சீக்கிரம் வந்துட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்கள் எடுக்கவே இல்லை, அதான் சரி உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு வந்தோம். என்னடா சொல்கிறீங்க, அதான் நாங்கள் சாட்டர்டே வரோன்னு சொல்கிறாரு. அப்போ சூப்பர்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஃபோன் எங்கே எடுத்துகிட்டு வந்தா கீழே போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். சரி, நாளைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு வரணும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் மார்னிங் 7:30க்கெலாம் வந்துடுங்க. ஏன்னா 7:30க்கா, நாங்கள் எந்திரிக்கிறதே அந்த டைம் தான். நீங்கள் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணுமா வேணாமா? ஆமாம்மா வரணும். அப்போ நீங்கள் 7:30க்கெலாம் வந்துடுங்க. அப்போ தான் மார்க் வந்துட்டு ஹாய் ஜேகே அப்படின்றாங்க. என்னோடய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் யூவோட ஃப்ரெண்டாச்சு, எனக்கு யூ மூலமாக தான் ஒன்று தெரியும். அப்படியா, உங்கள் நேம் என்னன்னு கேட்குறாங்க. என்னோடய நேம் மார்க், அதான் அவன் சொல்லியிருப்பானே. ஆமாம், உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். எனக்கும் உன்னை பற்றி நிறையா தெரியும் ஜேகே, என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான். ஜேகேக்கு பண்ணது ஞாபகம் வருது. பார்த்து முறைக்கிறாங்க. டக்குன்னு இல்லை நான் அதெல்லாம் சொல்லலை அப்படின்றாங்க. அதுக்கு யூ வந்துட்டு, நீ எதெல்லாம் சொல்லலை, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீ வேணா வரியா, நம்ம சும்மா அந்த சைடு எங்கேயாவது போயிட்டு வரலாம். இல்லை நான் ஜேகே விட்டு வர மாட்டேன், நான் ஜேகேவோட ஃப்ரெண்டு, ஜேகே கூட தான் இருப்பேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மார்க்கு. சரி நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் அந்த சைடு போகிறாங்க. அப்போது வந்து ஜேகே கிட்டே பேசுகிறாங்க. ஜேகே, நான் உண்மையாலுமே அதெல்லாம் அவன்கிட்ட சொல்லலை, நீ சொன்னால் என்ன சொல்லனா எனக்கு என்ன, நீ எதுக்கு இப்போ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜேகே, என்னோடய பேச்சே அப்படி தான், உங்களுக்கு தெரியாதா? இல்லை நான் உங்ககிட்ட அவ்வளோவா பழகுனது இல்லைல்ல, அதனால் எனக்கு தெரில. ஆனால் உங்ககிட்ட பழகுன 2 நாள்லேயே உன்னை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன தெரியும், நீ கொஞ்சம் ரூடாக இருப்ப, எல்லாத்துக்கிட்டேயும் என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப நல்ல பையன். இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே சிரிக்கிறாரு. இப்போ நீ சிரிச்ச தானே, நான் ஒன்றும் சிரிக்கலையே. நீ இப்போ சிரிச்சா எனக்கு தெரியும். ஆமாம், அப்போ நான் சிரித்தேன், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை, சரி வா நம்ம அப்படியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவர் பண்ணுற பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, தெரியுதா இல்லையா? ஆமாம்ல, அவன் மொத்தமாக என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேவும் வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மார்க் கிட்ட, உன்ட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். அந்த இருக்கான்ல, ஆமாம் அவருக்கு என்ன, அவன் ஜேகேவை
லவ் பண்ணுறான். என்ன லவ்வா? ஐயையோ! என்ன பாயும் பாய் லவ்வா? என்ன சொல்கிறீங்க? ஏன் உனக்கு பாயும் பாய் லவ் பண்ணால் பிடிக்காதா என்ன? அது எனக்கு தெரியலையே. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. உன்னோட ஃப்ரெண்ட் ஜேகேக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்? அதெல்லாம் நான் அவன்கிட்ட பேசினது கிடையாது. நாங்களே பேசி ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் ஆயிருக்கோம். அப்புறம் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க? அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ நீங்களும் எப்படி? அதை விட பெட்டராக நாங்கள். ஓ அப்படியா? ஆனால் உன் ஃப்ரெண்டுக்கு வியை பிடிக்குமான்னு தெரிலையே. அவனுக்குள்ள சுத்தமாக பிடிக்காது. அது மாதிரி ஆளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாரு. அதை எப்படி நீ சொல்கிற? நீ வேணா பாரேன், நீ 2 நாள் தானே அவன் கூட பழகுன. உன்கிட்ட பழகவே எப்படி டைம் எடுத்துக்கிட்டான். ஆனால் பாரு கூட அவன் இப்போ தானே எனக்கு ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் எப்படி சிரித்து சிரித்து பேசுகிறான் பாரேன். ஐயோ ஆமாம்ல, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஒரு வேளை அவனுக்கும் அவனை பிடிச்சிருக்குமோ? அதே கன்ஃபியூஷனில் தான் நாங்களும் இருக்கோம். பட் வீக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை ரொம்ப லவ் பண்ணுறான். பட் ஜேகே தான் எப்படின்னு தெரில. அதுக்காக தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணலான் இருக்கோம். அப்படி என்ன பிளான்? அதான் நம்ம சாட்டர்டே போகிறோம்ல, அப்போது வந்து ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். எப்படி என்கிட்ட சொல்லுங்கள். நீ சொன்னானே போய் உளறி வச்சிருவியே. இல்லை நீங்கள் என்ன நம்பலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டு ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தானே. ஓ அப்படின்னு சொல்கிற. சரி ஓகே, நீ என்ன பண்ணுற? நம்ம சாட்டர்டே டெம்பிள் போவோம்ல, அப்போதைக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஜேகே கூடயே இருக்காமல் கொஞ்சமாச்சு இந்த சைடு வா. அப்போ தான் அவங்க 2 பேரும் பேசிக்க முடியும். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு அவன் கூட இருக்கதா பிடிக்கும். உங்க கூட போய் நான் எப்படி இருப்பேன்? ஏன் என்ன ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை அண்ணனாவோ நினச்சி என் கூட இருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. நான் எப்படி உங்கள் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும்? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அடிக்க போகிறாரு. இல்லை சும்மா உங்களை வம்பிழுத்தேன். பரவாயில்ல நல்லா தான் பிளான் போடுறீங்க. ஆனால் அவன் இருக்கணும். அதெல்லாம் அவன் இருந்துப்பான். இப்போ கூட நீ ஏன் கூட தானே இருக்க. ஜேகே உனக்கு கொஞ்சமாச்சும் தொலைவுனான்னு பாரு. அப்படியே ஒரு மாதிரி யூக்கு சேட் ஆகிடுது. என்ன என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்? நான் அவன் கூட தான் வந்தேன். ஆனால் எங்கே போனேன்னு கூட தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அது வேறு ஒன்றும் இல்லை, என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஒன்று அனுப்பிச்சிட்டு வேறு எங்கேயும் தொலைவாமல் இருக்கான். ஜேகே நல்ல பையன்தான். என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியுமே. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர? ஒன்றும் இல்லை, உங்கள் பிளானுக்கு நான் ஓகே சொல்கிறேன். பட் அவனுக்கு பிடிச்சிருந்தா தான். நீங்கள் அவனை கம்பல் பண்ணிங்க, உங்களை அவ்வளோதான். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. நில்லுடா, இப்போ தானடா சொன்னேன் அவங்க கொஞ்சம் நேரம் மாதிரி பேசட்டுன்ட்டு. அவங்க பேசி 10 நிமிஷம் ஆச்சு. இதுக்கு மேலாம் என்னால் விட முடியாது. ஏன்னா எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி போங்கன்னு சொல்லிட்டு மார்க் வந்துட்டு கூட நின்றுட்டுருக்காரு. தென் 2 பேரும் அவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திச்சு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு அப்போ தான் ஜேகே எழுப்ப போடுறாரு. ஜேகே நீ இன்னுமாடா எந்திரிக்கல? நீ வரலனா அப்புறம் சீனியர்ஸ்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கடா. இதுவும் வரண்டாருன்னு சொல்லிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. தென் 2 பேருமே கரெக்டாக 7:30க்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க. இப்போது இவங்க வர அதே டைமுக்கு இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. என்ன நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க, மற்ற யாருமே வரலையான்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இல்லை சாட்டர்டே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வேறு எங்கேயோ போயிட்டாங்க, யாருமே வரல. இப்போ நாங்கள் 2 பேருமே வந்தது உங்களுக்காக மட்டும்தான். ஐயையோ அப்போ யாருமே வரலையான்னு சொல்லிட்டு இவர் மாதிரி சேட் ஆகுறாரு. நீ ஏன்டா சேட் ஆகுற? இல்லை நிறையா பொண்ணுங்களாம் வருவாங்கள்ல, அப்போ அவங்க கூட ஜாலியாக பேசலாம்ல. மார்க் தலையிலே ஒரு அடி வச்சு, ஓ இப்போ நீ அதுக்காக தான் வந்தியா? அன்றைக்கி சொன்னேன் உன் ஃப்ரெண்டுக்காக தான் வரேன்னு. இல்லை நான் என் ஃப்ரெண்ட்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு. சரி வாங்க மார்க் நம்ம போய் முன்னாடி போக்கலான்னு கூப்பிடுறாரு. என்னடா என்னை மட்டும் கூப்பிடுறோம், ஃப்ரெண்டு கழட்டி விட்டியா? மார்க் காதில் வந்துட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம அப்படி பண்ணலான்னு சொல்லி, இப்போ என்ன நீங்களே மாற்றி சொல்கிறீங்க? பரவாயில்லடா நல்லா வருவ. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஜேகே மற்ற 2 பேர் ஒவ்வொரு சீட்டில் உட்கார போகிறாங்க. அப்போ ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. வந்துட்டு மார்க் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காரு. இவன் ஏன் அங்கே போனான்னு சொல்லிட்டு ஜேகே முழிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா இருக்காரு. நான் இங்கே உட்காரலாமான்னு கேட்குறாங்க. பரவாயில்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு இடம் விடுறாங்க. இப்போ உட்காந்துக்கிறாங்க. ஜேகே மெசேஜ் பண்ணுறாங்க. நீ ஏன்டா அங்கே போனா? இவரை ஏன்டா என் பக்கத்தில் விட்ட? ஒன்றும் இல்லைடா, எனக்கு இந்த சைடு வியூ பிடிச்சிருந்துச்சி, அதான் இங்கிட்ட வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, வரும்போது வேணால் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கலாம். உன்னை நம்பி வந்ததுக்கு நீ நல்லா பண்ணுறடான்னு சொல்லிட்டு ஜேகே கட் பண்ணிடுறாங்க. தென் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. பட் ஜேகேக்கு நர்வஸாக இருக்குது. அப்போ நடந்த சீனை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. வீக்கு புரியுது. ஜேகேவோட கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ என் கையை பிடிக்கிறீங்க, விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் உன் கையை பிடிக்கக்கூடாதா? ஐயோ நீங்கள் ஒரு பாய், நீங்கள் ஏன் என் கையை பிடிக்கிறீங்க? ஏன் இப்போ உன் ஃப்ரெண்டு உன்னை ஹக் பண்ணான், அதெல்லாம் ஓகேவா? அப்போது அன்றைக்கி நான் உன்னை கிஸ் பண்ணேன், அதெல்லாம் ஓகேவா? ஆனால் கையை மட்டும் நான் பிடிக்கக்கூடாதா?
டக்குன்னு ஜேகேவோட ஷோல்டரில் சாயிறாரு. ஜேகேக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. என்ன உன் ஹார்ட் பீட் இப்படி எனக்கே கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு என் மேலே எந்திரிங்க, அப்புறம் என் மேலே படுத்திருந்தா என் ஹார்ட் பீட் கேட்க தானே செய்யும். நான் சொன்னது பட்டர்ஃப்ளை அப்படின்னு. நீ என்ன ஹார்ட் பீட்டுன்ற? அப்போ உனக்கு ரியலாகவே நம்ம பக்கத்தில் வந்தா ஹார்ட் பீட் அடிக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வேறு சீட்டில் போய் உட்காந்துருவேன், பரவாயில்லையா? இல்லை வேணான்னு சொல்லிட்டு நார்மலாக உட்காந்துக்கிறாரு. சரி, நம்ம அந்த டெம்பிளுக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி ஜேகே கிட்ட கேட்குறாங்க. இது எனக்கே தெரியாத, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். அப்போ உங்களுக்கே தெரியாதா? அப்போ எதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க? எனக்கு தெரியும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி, ஏன்னா நான் ஆல்ரெடி இதே மாதிரி கூப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த பிளேஸ்க்கு இல்லை, வேறு பிளேஸ்க்கு. மற்றவங்களாம் வரமாட்டாங்கன்னு தெரியும். உன்னை பார்த்த ஃபஸ்ட் டைமே நீ வருவ, எனக்காக வருவேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன், நீ வந்துட்ட. உங்களுக்கு நான் வருவேன்னு அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த செயினும் உன்னோட செயினும் ஒரே மாதிரி இருக்குல்ல, எனக்கு அதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் லைப்ரரி போனேன், அந்த டெம்பிளை பற்றி நிறையா படித்தேன். அதில் ஒரு லவர்ஸை பற்றி போட்டிருந்துச்சு. கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுறாங்க. கீழே இறங்கி ஜேகேவி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்கள். அது ஸ்டோரி கிடையாது, ரியலாகவே நடந்தது. நான் அதை போகும்போது அந்த இடத்துல வச்சு சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போது வேக வேகமாக மேலே ஏறிட்டுருக்காரு. அதுக்கு வியூவை பார்த்துட்டு, நீ இப்படியே வேகமாக போனேன்னு வச்சுக்கவேன், உனக்கு கொஞ்சம் நேரத்தில் மூச்சு வாங்கும், அப்புறம் உன்னால் நடக்க முடியாது. நீ மெதுவாக தான் நடக்கணும், பரவாயில்லையா? இல்லை நான் மெதுவாகவே நடக்கிறேன்றாரு. ஆனால் அவரோட முடியல, ஆர்வம் தாங்க முடியல. ஸோ மறுபடியும் வேகமாக போகிறாரு. இவன் வேறு போகிறானே, எங்கேயாவது தொலைஞ்சிட போகிறான்னு சொல்லிட்டு, டே மார்க் நீ வேணா பின்னாடி போடா, நாங்கள் மெதுவாக நடந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீ போடா அப்படின்றாங்க. ஸோ மார்க்கு ஃபாலோ பண்ணிட்டா அவரும் மேலே போகிறாரு. இவங்க 2 பேரும் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது ஜேகேவோட கையை பிடிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ மறுபடியும் கையை பிடிக்கிற? இது டெம்பிள் தெரியும்ல, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உன்ட்ட ஒன்று சொல்லிட்டா ஜேகே, டெம்பிள் இங்கே இல்லை, மேலே இருக்குது. ஸோ நம்ம இங்கே கையை பிடிச்சிக்கலாம், நான் உன்னை கிஸ் கூட பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் பேசாமல் கூடயே போக போகிறேன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. அப்போது ஜேகேவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜேகே அப்படியே தடுமாறி மேலே போய் விழுறாங்க. அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. நம்ம ஸ்டெப்ஸில் நின்றுட்டுருக்கோம், உங்கள் மேலே விழுந்துட்டேன், ஆனால் அப்படியே ஸ்டடியாக நிற்கிறீங்க. நம்ம ஒன்றும் ட்ராமா பண்ணல, ட்ராமாவில் தான் இந்த மாதிரி ஹீரோயின் விழும்போது ஹீரோ கீழே விழுந்து அப்படியே 2 பேரை விழுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஹீரோ வச்சே, ஸோ நான் எப்படி விழுவேன், உன்னை விழவும் விட மாட்டேன்னு சொல்லி ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வா மேலே போவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்துட்டுருக்காங்க. இப்போது மார்க் கிட்ட, நீ இப்போ எதுக்கு இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்க? நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க 2 பேர்த்துக்கு தனியாக விடணும்னு. அப்புறம் நீங்கள் அவங்க கூடயே வந்தீங்கன்னா அவங்க எப்படி தனியாக இருப்பாங்க? பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் மூளைலாம் இருக்குது. இங்கே பாருங்க, நான் உங்களோட சின்ன பையன்தான், அதுக்காக எனக்கு மூளை இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் நினச்சிட்ருக்கீங்களா? தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிட்டு. சரி வா இப்போ நம்ம மேலே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டுருக்காங்க. தென் திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருக்காரு. பக்கத்துலேயே ஒரு குகை மாதிரி இருக்குது. ஜேகே கூப்பிட்டு, ஜேகே அங்கே பாரு, அங்கே ஏதோ ஒரு குகை இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த குகை இன்னும் ரொம்ப போயிட்டே இருக்குது. ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேறு சொல்லாமான்னு கால் பண்ணுறாங்க. பட் ஃபோன் டெட்டுன்னு வருது. சரி வாங்க நம்ம திரும்ப போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. திடீர்னு அந்த குகை அப்படியே இடிஞ்சு விழுது, மூடிடுது. 2 பேராலையும் வெளியவே போக முடியல. இப்போ ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு இன்னும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏதோ பிரைட்டாக இவங்க கண்ணில் படுது. 2 பேராலையும் முழிக்க முடியல. இப்போ நார்மல் லைட்டு பார்க்குறாங்க. திடீர்னு 2 பேருமே நம்ம வேர்ல்டில் இல்லை, வேற எங்கேயோ இருக்காங்க. ஐயோ நமக்கு என்னாச்சு, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு மாதிரி இருக்குது. 2 பேரும் பயத்தில் ஒருத்தரோட கையை பிடிக்கிறாங்க. பட் 2 பேராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வெளிச்சம் வந்துட்டு 2 பேர்த்தையுமே இழுத்துட்டு போயிடுது. அதுவும் வேறு சைடு. இப்போது இந்த வேர்ல்டில் இருக்க ரியல் டேக்குக்கு காமிக்கிறாங்க. அந்த டேவோட உடம்புல நம்ம டே போயிடுறாரு. குக்கியோட உடம்புல நம்ம ஜேகே போயிடுறாரு. டேக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்குது. அதாவது ப்ரெசன்ட் லைஃப்பில் நடந்ததோ,
இப்போ ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டில் நடந்துட்டுருக்கிறதும் தெரியுது. ஐயோ! நான் ஜேகே கூட தானே இருந்தேன். ஜேகே எங்கே காணோம்னு சொல்லி தடவிட்டுருக்காங்க. அப்புறம் பார்க்குறாங்க ட்ரெஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. நான் இந்த ட்ரெஸ் போட்டே வரலையே, நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு மிரரை போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரியல் வி மாதிரியே இல்லை, அப்படியே ஹிஸ்டாரிக்கல் வி மாதிரி இருக்காங்க. ஐயோ! நான் எப்போ இப்படி ஆனேன், ஏதாவது நடக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அப்போது நிறையா சோல்ஜர்ஸ்லாம் வந்து, கிங் டே நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது கிங் டேவா? யாரை நீங்கள் கிங் டேன்னு சொல்கிறீங்க? யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. நாங்கள் உங்களை தான் சொல்கிறோம் டே அப்படின்றாங்க. என்னது நானா? நான் கிங் டேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விளாட்றீங்களா எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சோல்ஜர்ஸ்லாம் கேட்குறாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, நம்ம போருக்கு போக போகிறோம். என்னது போரா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே, எனக்கு ஃபைட்டு எதுவுமே தெரியாதே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்மளோட இந்த கிங்டம்லேயே நீங்கள் தானே சிறந்த வாழ்வீச்சு, அதுவும் உங்ககிட்ட ஒரு ஸ்வாட் கூட இருக்குமே, அதை வேறு யாராலையுமே தொட முடியாது, உங்களால் மட்டும்தான் தொட முடியும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வி அப்படியே கன்ஃபியூஸில் நிற்கிறாரு. அப்போது அந்த சோல்ஜர் வந்துட்டு அந்த ஸ்வாட் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்வாடை போய் டச் பண்ணுறாரு வீக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வருது. அவர் சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்வாடை வச்சு பயிற்சி பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. பட் ஜேகே தான் ஒரு மைண்ட்லேயே இருக்கார். ஆனால் நான் ஜேகே விட்டுட்டு வந்துட்டேனே, ஜேகே இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், யார் ஜேகேன்னு சொல்லி மற்ற சோல்ஜர்லாம் கேட்குறாங்க. ஜேகே உங்களுக்கு தெரியாதா? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஜேகே, உன்னை நான் என் கூப்பிட்டு வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. சரி வாங்க டே, நம்ம போருக்கு போகலாம், நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு டேவை அவரோட கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு வர விருப்பமே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வந்தாகணும், இல்லைனா நம்மளோட நாட்டை எதிரி நாட்டில் இருக்கவங்க சிறப்பிடிச்சிருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், நீங்களும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். என்ன நான் அடிமையாக இருக்கணுமா? என்னாலாம் அப்படி இருக்க முடியாது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரமும் போகிறாரு. அப்போது அந்த வார் பிளேஸில் நிறைய பெரிய பெரிய தடிமாடுங்க மாதிரிலாம் இருக்கானுங்க. ஐயையோ இப்படி இருக்கானுங்களே, நான் போய் இவனுங்க கூட எப்படி சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒளிகிறாரு. என்ன பண்ணுறீங்க கிங்? நீங்கள் தான் அவனுங்களை அழிக்கணும், அப்போ நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு முடியலன்னா அப்போ வேணால் நாங்கள் வருவோம், அப்போ நீங்கள் எதுக்குடாண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு, பயத்திலே நிற்கிறாரு. அப்போது அந்த ஸ்வாடை எடுத்து அவரோட செஸ்ட்டு பக்கத்தில் வைக்கிறாரு. அவர் போட்டிருக்க அந்த செயின் அப்படியே அந்த ஸ்வாடோட ஒன்றாகி அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பவர் மாதிரி வருது. அதை வச்சு இப்படி கையை நீட்டாரு. அந்த பவர் அப்படியே சுற்றி இருக்க எல்லா அந்த பெரிய பெரிய வில்லன்ஸ் மேலேயும் பட்டு அப்படியே இறந்து போயிடுறானுங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்காரு. பக்கத்தில் இருக்க சோல்ஜர்ஸ்லாம் பயங்கரமாக ஹாப்பியாக கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு இவனுங்களுக்குன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அங்கே இருக்க எல்லா வில்லன்ஸுமே விழுந்து கிடக்காங்க. என்னாச்சு? இப்போ நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் எப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாழை பார்க்குறாங்க. அப்படியே பிரைட்டாக ஜொலிக்குது. தென் அவர் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினும் ஜொலிக்குது. இப்போ அவர் நார்மலானதுக்கப்புறம் அந்த செயினும் அப்படியே நார்மல் ஆயிடுது. தென் அந்த எதிரி நாட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போதைக்கு அங்கே ஒரு பிரின்ஸ் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறாரு. யாருன்னு போய் பார்க்குறாங்க. ஜேகே. வீக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்கு. ஜேகே நீங்கள் எப்படி இருக்க, எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சிட்டு ஜேகேன்னு சொல்லி எழுப்பி விட்றாரு. பட் ஜேகே எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. வீக்கு உடனே அந்த ஸ்லீப்பிங் பியூட்டி ஞாபகம் வருது. ஒரு வேளை நான் தான் இவனோட பிரின்ஸாக இருப்பேனோ, நான் இவனை கிஸ் பண்ணிட்டா அவன் ஏஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு கிஸ் பண்ணுறாரு. பட் ஜேகே எந்திரிக்கவே இல்லை. இப்போது அந்த நாட்டை வின் பண்ணிட்டார்ல. ஸோ அந்த நாட்டிலேருந்து எதை வேணாலும் வியாலே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு என்னோட ஜேகேவை பத்திரமா தூக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சோல்ஜர் கிட்ட நீங்கள் யாரோ ஜேகேன்னு சொன்னீங்களா, அது இவரை தான் சொன்னீங்களா? ஆமாம், இவன் பேர் ஜேகே கிடையாது, இவர் பேர் ஜங்குக், இவரோட நேம் கூக்கி. நீங்கள் இப்படிலாம் அவர் சொல்லக்கூடாது, அவர் இந்த நாட்டோட பிரின்ஸ். ஓ அப்போ இவனும் பிரின்ஸ் தானா? நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? நான் என்ன மறந்துட்டேன்? ஆமாம், உங்களுக்கும் இவருக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தர் மறைச்சிட்டு அப்படி போயிடுவீங்க. என்ன இப்போ இவருக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நீ என்ன சொல்கிற சோல்ஜர்? ஆமாம், இதுதான் உண்மை. தென் அவரோட நாட்டுக்கு ஜேகேவை தூக்கிட்டு போகிறாரு. ஜேகே பெட்டில் படுத்திருக்காரு. ஜேகேன்னு கத்துறாரு. ஜேகே எந்திரிக்கவே இல்லை. இவன் ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறான், இவனுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இவருக்கு யாரோ
அந்த விஷம் இருக்கும்ல அதை ஸ்மெல் பண்ண வச்சுருக்காங்க. அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஆனால் இவர் சாப்பிட்லல்ல, ஒன்றும் ஆகாது, எந்திரிச்சிருவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வீக்கு செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. ஜேகே எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 1/2 hour கழித்து ஜேகே எந்திரிக்கிறாரு. நான் யாரோட ரூமில் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல டேவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு கூகிக்கு செம்மையாக கோவம் வருது. நான் எப்போ இவனோட ரூமுக்கு வந்தேன், நான் எப்போ இந்த நாட்டுக்கு வந்தேன், யார் என்னை தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காரு. டக்குன்னு எங்கேருந்து ஓடி வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. என்ன ஜேகேவா, தள்ளி போடா, நீ யாருடான்னு கேட்குறாங்க. என்ன ஜேகே, மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இங்கே வந்தோம். என்னடா நான் எப்போ உன் கூட வந்தேன், நீ கனவு எதுவும் கண்டுட்ருக்கியா என்ன, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இல்லை எனக்கு தெரியும், நீ தானே எனக்கு உனக்கு சுத்தமாக ஆகாது. ஆனால் நீ எதுக்குடா என்னை இங்கே தூக்கிட்டு வந்த? உனக்கு ஞாபகம் இல்லையா ஜேகே, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணது, நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இங்கே வந்தது, நம்ம நிறையா பண்ணியிருக்கோமே, உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ஸ்கூல், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், பார்க், அப்புறம் இவங்களாம் ஞாபகம் இல்லையா? என்னது பார்க் யோவா, அதெல்லாம் யார்? ஃபஸ்ட்டு நீ யாருன்னு எனக்கு தெரில, போடா அப்படின்றாரு. நீ உண்மையாலுமே மறந்துட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாரு. அப்போ தான் வீக்கு ஞாபகம் வருது, நம்ம இங்கே வந்தப்போ இவன் ஏதோனாலையோ மறந்துட்டான், நான் மட்டும்தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கேன். இவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனா அப்போ இவன் என்னோட ஜேகேவாக இருக்க முடியாது. உன்னோட நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட நேம் ஜங்குக். ஆமாம், அவனோட பேரும் ஜங்குக் தானே. உலகத்தில் ஒருத்தர் நேம் மட்டும்தான் ஜங்குக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை, நீ ஒழுங்காக இங்கேருந்து என்னை விடலைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட அப்பாவை போய் நான் பார்க்கணும் நகருன்றாரு. அப்போது அந்த சோல்ஜர் வந்துட்டு, உங்கள் அப்பா உயிரோட இல்லை, எங்கள் கிங்டே உங்களோட நாட்டை கைப்பற்றி உங்களோட அப்பாவை அப்பயே கொண்டுட்டாரு. தென் நீ மட்டும்தான் அங்கே இருந்த, எங்களோட பிரின்ஸுக்கு என்னன்னு தெரில, உன்னை பிடிச்சிருக்கும் போல், அதான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டாரு. என்னடா உனக்கு போய் என்ன பிடிச்சிருக்கா, என்னை நீ விட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொன்ன, எங்கள் அப்பாவை இவன் கொண்டுட்டானா? கூகிக்கு பயங்கரமாக கோவம் வந்து விஏபே கொல்லலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே சோல்ஜர்லாம் வந்துட்டு, நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் எங்களோட கிங் டேவே கொல்ல வருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து கூகியை பிடிச்சிட்றாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் எங்கள் அப்பாவை கொண்டிருப்பீங்க, அது என்னை தூக்கிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஜேகேவால் முடியல, பயங்கரமாக அழ வருது. ஆனால் அழ மாட்டேங்கிறாரு. ஆனால் அப்பா இல்லையா, முடியாமல் பயங்கரமாக அங்கேயே உட்காந்து அழுறாரு. பட் சோல்ஜர்ஸ்லாம் அவரை பிடிக்கிறாங்க. நீங்கள் அவரை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சோல்ஜர்ஸ்லாம் வெளியே போயிடுறாங்க. நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு கூகி மேலே கையை வைக்கிறாங்க. தயவு செஞ்சு நீ என் மேலேருந்து கையை எடு அப்படின்றாங்க. ஆனால் நான் வேணும்னே கொல்லலை, எனக்கு அந்த ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. நான் சும்மா அப்படி வச்சேன், அந்த பவர் போய் உங்கள் அப்பான்னு தெரியாது, அவர் மேலே பட்டுருச்சு, அவர் இறந்துட்டாரு. நீ என்கிட்ட நடிக்காத, நீ ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சரியா, நீ நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுறாரு. நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்கிறேன்ல, உன்னை சொல்லிட்டா, நான் உன்கிட்ட அந்த உண்மையை சொல்கிறேன், நான் டேவே கிடையாது, நான் நீ நடிக்கிறது எனக்கு தெரியுது, ஒழுங்கு மரியாதையாக நீ என்னை விட்டுரு, இல்லைனா நீ இங்கேருந்து போ, என்னை தனியாக இருக்க விடுன்னு சொல்கிறாங்க. பட் ஜேகே, என்ன ஜேகேவா, இன்னொரு தடவை நீ என்னை ஜேகேன்னு கூப்பிட்டாதான் உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே அழுது முடிச்சுட்டு, நான் அந்த வியை சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு அப்பா கிட்ட. கூகி அந்த இடத்துல இருந்துட்டு வேகமாக வெளியே போகிறாரு. அதை நோட் பண்ணிவிட்டு, ஜேகே நில்லு, நீ எங்கே போகிற, நீ இன்னொரு தடவை என்னை ஜேகேன்னு கூப்பிட்டா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ எங்கே போகிறேன்னு சொல்லு, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்க, நான் உன்னை ஃபாலோ பண்ணாமல் வேறு யாரை ஃபாலோ பண்ணுவேன், உனக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்கி திரும்பி கேட்குறாங்க. நீ ஜேகே தான், உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீ ஜேகேன்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் கோவம் மட்டும்தான் வருது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேஸில் வச்சுட்டு போகிறாரு. அப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, அவரோட ஸ்வாட் எடுத்துகிட்டு வராரு. நீ இப்போ கூட உன் ஸ்வாட் எதுக்கு எடுத்துகிட்டு வர, நான் உன்னை அடிக்கிறதுக்காக வரல, இந்த ஸ்வாடை என்னை விட்டு போக மாட்டேங்குது, என் கூடவே இருக்குது. உனக்கு தெரியலையா ஜேகே, நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். என்னடா வளர்ற, நான் எப்படிடா உன்னை லவ் பண்ணேன், அதுவும் நீ ஒரு பையன், நான் எப்படி உன்னை பண்ணுவேன், நீ கனவு எதுவும் கண்டியா என்ன, அப்போல்லாம் இல்லை, நம்ம ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம். என்ன ஃப்யூச்சரா, நீ இப்போ எதுக்கு இப்படி வளரிட்டுருக்க, நீ சொன்னியா லவ் பண்ணுறேன்னு சொல்லி, ஒரு வேளை அதுக்காக என்னை மனசை மாற்றணும்னு சொல்லி இப்படி பண்ணுறியா,
இல்லை நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும், அதை மட்டும் நீ கேட்டு எனக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லி வி சொல்கிறாரு. என்ன வேணும் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேட்குறாங்க. நான் உன்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும், அதை மட்டும் நீ கேளுன்றாங்க. ஸ்வாட் ஆஃப் டெம்பிளோட ஸ்டோரியை ஒரு டைம் லைப்ரரியில் போய் வி படிச்சிருப்பாரு. அதை தான் இப்போ நம்ம கூக்கி கிட்ட சொல்கிறாரு. 2 கிங்ஸ் ஒரு டைம் லைப்ரரியில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. அதில் ஒரு கிங்குக்கு அந்த கிங்கை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. கிங்கை நான் எதை சொல்லி வளர்ற, ஒருத்தரோட நேம் வி, இன்னொருத்தரோட நேம் ஜேகே. என்னோட நேமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதெல்லாம் அப்படி தான், நீ ஸ்டோரியை மட்டும் கேளு. 2 பேரும் ஒரு டைம் லைப்ரரியில் மீட் பண்ணாங்க. அதில் அந்த வீக்கு வந்து ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த ஜேகேக்கு வியை சுத்தமாக பிடிக்காது. அதனால் ஜேகேக்கு வியை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு டைம் தெரியாமல் அந்த ஜேகே இருக்கார்ல, அவரோட நாட்டில் இருக்க புக்கை இவருக்கு பிடிக்காம கிழிச்சிடுறாரு. ஸோ இதனால் ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது வியை. இவன் ஏன் கிழிச்சான், இவன் மேலே தானே தப்பு, வி மேலே தானே. நீ ஏன் அப்படி சொல்கிற? இப்போது ஜேகேக்கு இப்போது வியோட நாட்டோட புக்ஸை பார்த்தா பிடிக்குமா? இல்லை பிடிக்காதான். அந்த மாதிரி தான் ஒரு ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டாரு. ஸோ இதனால் ஜேகேக்கு வியை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அந்த லவ் ஸ்டோரி கொஞ்சம் மொக்கையாக இருக்கே, இரு கேளு, இன்னும் முடியல. அவர் சும்மா லைட்டாக அந்த ஸ்வாடை எடுத்து பார்த்துருப்பாரு. அது தெரியாமல் ஜேகே மேலே பட்டுரும். ஜேகேமுக்கு அப்படியே ரத்தமாக வரும். இதை பார்த்துட்டு வீக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஐயோ நம்ம இவங்கிட்ட நார்மலாக பேச வந்தால் கூட எல்லாமே இப்படி சொதப்பிடுதேன்னு சொல்லிட்டு வீக்கு கஷ்டமாக இருக்கும். அண்ட் வி போய் ஜேகே கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லி டச் பண்ணுவார். அப்போதைக்கு வீக்கு ரொம்ப அப்படியே டெம்ப்ட் ஆகும் ஜேகேவை பார்க்கும்போதெல்லாம். ஸோ என்ன பண்ணுறாரு தெரியாமல் போய் அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வந்து வியை தள்ளி விட்டுடுறாங்க. அப்புறம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்னும் ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. அவர் அப்படியே டச் பண்ணி இன்னும் ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜேகேக்கு இன்னும் கோவமாக வருது. ஸோ அவர் அங்கேருந்து தள்ளி விட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் அவங்களுக்கு வார் நடந்துச்சு 2 நாட்டுக்கும். அப்போதைக்கு ஜேகேக்கு யாரோ விஷம் வச்சு அவர் அப்படியே மயக்க அடிச்சிட்டாங்க. பட் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. வி வந்துட்டு அவங்களோட நாட்டுக்கு போர் பண்ணும்போது அவங்க தெரியாமல் அவங்க அப்பாவை கொன்றுப்பார். அப்போது ஜேகேவை தூக்கிட்டு இங்கே வந்திருப்பார். அப்போது ஜேகே கண் முழிச்சதுக்கப்புறம் வீக்கு ரொம்ப ஹாப்பியாக போய் ஹக் பண்ணுவார். பட் ஜேகே எல்லாத்தையும் மறந்துட்டு பயங்கரமாக திட்டுவார் வியை. நீ என்ன சொல்ல வர? அதான் அவங்க அப்பாவை கொன்னதுக்காக வியை பயங்கரமாக திட்டுவார். அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஹே நீ நம்மளோட கதையை தானே சொல்லிகிட்ருக்க. ஆமாம் இது நம்ம கதைன்னு உனக்கு தெரியுதா? லூசா நீ என்ன இந்த கிரகத்தில் தான் இருக்கியா, இல்லை சொன்ன மாதிரி ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃப்யூச்சர்லேருந்து வந்தேன்னு சொன்னால் நீ நம்புவியா? இல்லை நான் நம்ப மாட்டேன். சரி இவ்வளோ தானே சொல்லி முடிச்சிட்டல, நான் இங்கேருந்து போகிறேன்ட்டு போகிறாங்க. நான் இவ்வளோ சொல்லியுமா உனக்கு என் மேலே லவ் வரல? நீ என்ன பண்ண நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு? ஆனால் எனக்கு உன்னை உண்மையாலுமே பிடிக்கும் ஜேகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹக் பண்ண போகிறாரு. நான் எத்தனை டைம் சொல்கிறது, உன்னோட ஜேகே நான் இல்லை, நான் கூக்கி இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அப்போ கரெக்டாக அந்த மலை இருக்குது, மலையில் ஏறிட்டுருக்காரு. ஏன்னா மலையை தாண்டி தான் அவங்களோட நாட்டுக்கு போக முடியும். அந்த டைம்னு பார்த்து மேலேருந்து மலை தொழிலாம் வருது. அப்போது கூக்கி அங்கே நோட் பண்ணுறாங்க, அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. பின்னாடியே வியூ ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீ இப்போ எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர? இங்கே மழை பெய்யுது, நான் என்ன பண்ண முடியும், இங்கே தானே வர முடியுன்றாரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, வி அவரோட ஸ்வாடை எடுத்துகிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க. நீ இந்த ஸ்வாடை உள்ளே வையே, ஏதாவது ஆகுதில்ல அப்படின்றாங்க. இல்லை நான் எதுவும் பண்ணல, ஸ்வாடை எடுத்து கீழே தான் வைக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து அப்படியே அங்கே இருக்க ஒரு கல் மேலே இப்படி வைக்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, குளிர் தாங்க முடியலன்னு சொல்லி கூக்கி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அப்போதைக்கு நீ எதுக்கு என் பக்கத்தில் கூக்கி பக்கத்தில் போய் உட்காடுறாங்க, நீ கொஞ்சம் நவுறியா அப்படின்னு கூக்கி சொல்கிறாரு. இல்லை எனக்கு குளிருது, என்னால் வேற எங்கேயும் நவர முடியாது, நான் பக்கத்தில் தான் உட்காருவேன்றாரு. அப்போதைக்கு கூக்கி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. என்ன பண்ணுறாங்க, கால் தடிக்க அப்படியே வீப்பே கூக்கி மேலே விழுறாங்க. கூக்கி பின்னாடி இருக்க ஸ்வாடில் விழுந்துடுறாரு. அப்படியே குத்திடுது. தென் கூக்கி அந்த இடத்துலையே இறந்துடுறாரு. வி அப்படியே அழுறாரு, பயங்கரமாக அழுறாரு. அழுதுகிட்டே கூக்கி மேலே குத்திருக்க அந்த ஸ்வாடை எடுத்து அவரே குத்திக்கிறாரு. நீ இல்லாத இந்த வேர்ல்டில் நான் மட்டும் இருப்பேன்னு நினச்சியான்னு சொல்லிட்டு அவரே குத்திட்டு அவரும் இறந்துடுறாரு. அப்போதைக்கு 2 பேர்த்தோட பிளட்டும் அப்படியே ஒன்றாகி அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மாதிரி வருது. அப்புறம் ஸ்வாட் அப்படியே அந்த கல்லில் போய் வச்சிடுற அப்படியே இறந்துடுறாரு.
தென் அங்கே இருக்க எல்லாருமே நம்மளோட கிங் எங்கே போனாருன்னு சொல்லி தடவிக்கிட்டே அந்த குகைக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அப்போதைக்கு அந்த இடத்துல 2 ஸ்டோன் மாதிரி இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக அழறாங்க. கிங் அப்புறம் கூக்கி இறந்து போனதை பார்த்துட்டு அங்கே இருக்க அந்த ஒரு ஸ்டோனை மட்டும்தான் அந்த சோல்ஜர் பார்த்துருப்பாரு. அதையும் நம்ம விஎன் கூக்கி 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு போகிறாங்க. அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்க எல்லாருமே அழுதுட்டு நார்மலாக ஆயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. இப்படி தான் அந்த ஒரு ஸ்டோன் வீக்கு வந்திருக்கும். வி வேறு யாரும் இல்லை, நம்ம டேவோட வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ அப்படி தான் அவருக்கு அந்த ஸ்டோன் கிடச்சிருக்கும். இப்போது ஜேகேவோட நாட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்க்குறாங்க. நியூஸ் தெரிஞ்சு அந்த இடத்துல ஜேகேவோட பிளட் மாதிரி ஒரு ஸ்டோன் கிடக்க அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு இவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி தான் நம்ம ஜேகேக்கும் இந்த ஸ்டோன் கிடச்சிருக்கும். அந்த குகையில் திருப்பி ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. ப்ரெசண்ட்டில் ஜேகேவும் வியும் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படி அழுதுருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ உண்மையாலுமே ஜேகே தானே அப்படின்றாங்க. ஆமாம், நான் ஜேகே தான். இந்த ஸ்டோரியை தான் நீ லைப்ரரியில் படிச்சியா, என்கிட்ட சொல்லணும்னு நினச்சியான்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இது ஸ்டோரின்னு நீ இன்னும் நம்புறியா? இது ஸ்டோரி இல்லை, நம்மளோட ரியல் லைஃப், அதுவும் பாஸ்டில் நடந்த லைஃப். ஈயோட கண்ணுக்கு அங்கே இருக்க அந்த ஸ்வாடு தெரியுது. திருப்பி அந்த ஸ்வாடை எடுக்கிறாரு. இப்போது மறுபடியும் நீ எதுக்கு அந்த ஸ்வாடை எடுக்கிறேன்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கேருந்து போவேன், நமக்கு இந்த ஸ்வாடு தேவையில்லையா, அதுதான் எப்படி பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. கரெக்டாக அந்த ஸ்வாடை எடுத்து அந்த இருக்க பாறைங்களில் குத்துறாரு. அந்த பாறைங்கள்லாம் அப்படியே வழி விடுது. ஸோ 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இப்போது பயங்கரமாக மழை பெய்யுது. ஐயோ, அதுக்கு நம்ம அந்த குகையிலே இருந்திருக்கலான்னு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. திருப்பி அந்த பாறையெல்லாம் விழுந்துருது. ஐயையோ வேணாம், திருப்பி நம்ம அந்த குகைக்குள்ளே போக வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போ அவங்க பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த மழையிலையும் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஒருத்தர் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இனி உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு வி சொல்கிறாங்க. தென் 2 பேருமே கொஞ்ச நேரம் ஒன்றா இருக்காங்க. தென் மழையும் விட்டுருது. அப்புறம் மேலே இருக்க யூ அண்ட் பார்க்க 2 பேருமே ஐயோ என்ன இவனுங்க இவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க, இன்னுமா வந்துட்டுருக்கானுங்க, மழை வேற பெய்யுது, ஒரு இடத்துல இருந்தானுங்களா என்னன்னு கூட தெரிலையேன்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ணுறாங்க. பட் வீக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம மேலே போவோம், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்றாங்க. இப்போது வி முன்னாடி போயிட்டுருக்காரு. ஜேகே வியோட கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் மேலே போய் ரீச் ஆகிடுறாங்க. ஏய் எங்கடா போனீங்க 2 பேரும், நீங்கள் வருவீங்கன்னு எவ்வளோ நேரம் தெரியுமா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி எவ்வளோ நேரம்டாவது? 1/2 மணி நேரம் ஆகுதுடா, இவ்வளோ நேரமாடா பண்ணுவீங்க? ஜேகேவோ வி ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே இருந்தது 2 நாளைக்கு மேலே அப்படி இருந்திருக்கும். நைட் ஆகிடுச்சு, நம்ம என்னடா பண்ணுறது? ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம அந்த டெம்பிளில் தான் தூங்கணும். ஏய் உன் கையில் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்வாடு மாதிரி இருக்கே, என்னடான்னு சொல்லிட்டு யூ கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, நாங்கள் கீழே வர வழியில் ஒரு குகையை பார்த்தோம், அதுக்குள்ளே இந்த ஸ்வாடு இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேய் நம்ம போக வேண்டிய பிளேஸே அதுதான் அப்படின்னு சொல்லி யூ சொல்கிறாங்க. உனக்கு எப்படிடா தெரியும்? ஆமாம், நம்ம மேலே போயிட்டுருக்கிறது சும்மா டெம்பிள் பார்க்குறதுக்கு மட்டும்தான், கீழே தான் அந்த உங்களுக்கு ஸ்வாட் அண்ட் பிளட் அப்படிங்கிற 2 கிங்ஸோட ஸ்டோரி தெரியுமான்னு யூ கேட்குறாரு. எங்களுக்கா தெரியாது அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. நான் வேணால் சொல்லிட்டாங்கிறாங்க. இல்லை வேணாம், நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. தென் மார்க்கு நீ எனக்கு சொல்லுன்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ லைப்ரரியில் போய் படிச்சுக்கோன்னு யூ சொல்கிறாங்க. அங்கே தாண்டா இருக்குது, நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் அங்கே போயிட்டு தான் வந்தோம், அந்த குகை மூடிடுச்சு, இதுக்கு மேலே போக முடியாது, நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா அப்படின்னு யூ சொல்கிறாங்க. நாங்கள் லக்கியா? நாங்கள் தான் அந்த 2 கிங்ஸுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. சரி, நம்ம இப்படியே இருக்க வேணாம், வாங்க டெம்பிளுக்கு போவோம்னு சொல்லிட்டு 4 பேரும் டெம்பிளில் போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அந்த இடம்லாம் அப்படியே பிரைட்டாக லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. மார்க்கு பின்னாடியிலேருந்து வீக்கு அந்த ஒரு பாக்ஸை கொடுக்குறாரு. அந்த பாக்ஸை வாங்கிட்டு வீ கீழே முட்டி போட்டு ஜேகேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மேரேஜா? நான் எப்படிக்கு ஒன்றை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பழைய மாதிரி அலைய வைக்கலான்னு பார்க்குறியா? இவன் எப்படா அலைஞ்சான்னு சொல்லிட்டு யூவும் மார்க்கும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இல்லை, இனி நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஜேகே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் ரிங்கு மாற்றிட்டு
ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு உனக்கு தெரியும்ல ஜேகே அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வராங்க. எங்கடா போகிறீங்க? மழை வேற பெய்யுது. அதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துலயே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. பாய் ஆர்மீஸ். டேக் குக் ஸ்வாட் ஆஃப் பிளட் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் பாய் ஆர்மீஸ். டேக் கேர். லவ் யூ.